தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக மூத்த பெண் தலைவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்றார். திமுக மூத்த பெண் தலைவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்தவுடன் பல கட்சிகளிலிருந்தும் பல மூத்த தலைவர்கள் விலகி தமிழக வெற்றி கழகத்தில் சாறை சாறையாக இணைந்து வருகிறார்கள். தற்பொழுது திமுக இளைஞரணி கூடாரம் காலியாகிவிட்டதே என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு திமுகவில் இளைஞர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார்கள். தற்பொழுது திமுக மூத்த பெண் தலைவர் ஒருவர் திமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. அவர் வேறு யாரும் அல்ல, சென்னை மேயர் பிரியா. சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா திமுகவிலிருந்து விலக உள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களாக திமுகவினர் யாரும் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. செய்தியாளர்களும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்தவுடன் திமுக தலைவர்கள் தவேக ஆட்சியை குறை சொன்னார்கள். ஆனால் பிரியா தமிழக வெற்றி கழக ஆட்சி சம்பந்தமாக எந்த ஒரு கருத்துக்களும் சொல்லாமல் மௌனமாக இருந்து வருகிறார். திமுக தலைவர்களுடன் அவர் தொடர்பில் இல்லை என கூறப்படுகிறது. தற்பொழுது அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் அவர் எழும்பூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்டார் என்றும் வாய்ப்பு மறுக்கப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. இதனால் திமுக மீது அதிருப்தியில் உள்ளார் என கூறப்படுகிறது. அடுத்ததாக மீண்டும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்துள்ளதால் மாநகராட்சி தேர்தல் நடத்தப்பட்டால் தான் மேயர் தேர்தலில் தோல்வியடைவது உறுதி என உறுதி செய்துள்ளார். ஆக தமிழக வெற்றி கழகம் சார்பில் அவர் மேயர் தேர்தலில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. தற்பொழுது திமுகவிலிருந்து விலகி சென்னை மேயர் பிரியா தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.